800 வருடங்களாக பழமையான மிக மிக பழமையான ஒரு பாரம்பரிய தேர்தல் முறை நம் வத்திக்கான் சங்கத்தில் நடந்தது. 135 கர்தினால்கள் ஒன்று சேர்ந்து புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒன்று கூடியிருந்த தருணம். அதில் 2 பேருக்கு உடல்நிலை சரியில்லாதனால் 133 பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து தேர்ந்தெடுத்து நமக்கு வழங்கியிருக்கிற மே மாதம் 8ஆம் தேதி 2025 அன்று ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த 69 வயது நிரம்பிய 267வது திருத்தந்தையாக ராபர்ட் பிரான்சிஸ் பெர்வோஸ்ட் கர்தினால் அவர்கள் திருத்தந்தையாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அவர் 14 முறை லியோ அவர்களுடைய பெயர் இதற்கு முன்னால் திருத்தந்தை பெயர்களில் வந்திருக்குது. அவருடைய பெயரை தாங்கி 14ஆம் லியோ என்று திருத்தந்தையின் பெயர் மாற்றம் பெற்று நமக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு திருத்தந்தையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பணிவாழ்வினுடைய மைய நோக்கமாக அவர் கொண்டது, இன் த ஒன் வி ஆர் ஒன், இன் த ஒன் வி நீட் டு பி ஒன். அதுதான் அப்படி சொல்வார், இன் கிரைஸ்ட் வி ஆர் ஒன் அப்படிங்கிற மாதிரி இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தான் அவருடைய ஒரு மோட்டோ நோக்கமாக அவர் செயல்பட்டிருக்கிறார். அவரை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் நம்முடைய வலைதளங்களிலே வந்து கொண்டே இருக்கிறது. அவர் எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்பொழுதிலிருந்து அனைத்து விஷயங்களும் கொட்டி கிடக்கிறது. 1955 செப்டம்பர் 14ஆம் ஆண்டு சிக்காகோவில் அவர் பிறந்திருக்கிறார். அவர் புனித அகஸ்டின் சபையில் சேர்ந்து 77 சபையில் சேர்ந்து 81 நித்திய வார்த்தைப்பாடு கொடுத்தவர். சிக்காகோவில் இறையியல் படித்தவர். 27 வயதில் தாமஸ் அக்வினாஸ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றவர். கேனல்லாம் படித்தார். அதோடு மட்டுமல்ல, ஜூன் 19, 1982 குருவானவர். பெருநாட்டில் அவர் தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் 99 ப்ரொவின்ஷியலாகவும் மாறியிருக்கிறார். 2.5 வருடங்கள் கழித்து மீண்டும் அவரை ஜெனரலாக தேர்ந்தெடுத்தார்கள். 2015 போப் பிரான்சிஸ் அவர்கள் இவரை பிஷப்பாக்கி இருக்கிறார்கள். 2019 மத குருமார்களுக்கான சபையின் உறுப்பினராக மாறுகிறார். 2020 ஆயர்களுக்கான சபையின் உறுப்பினராகவும் மாறுகிறார். அதற்கு பிற்பாடு ஜனவரி 30, 2023 ஆயர்களுக்கான டிகாஸ்டரியின் தலைவராக மாறுகிறார். லத்தீன் அமெரிக்காவினுடைய போண்டிஃபிக்கல் கமிஷனில் தலைமையில் பணியாற்றினார். செப்டம்பர் 30, 1923 நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இவரை கர்தினாலாக உயர்த்தியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இவர்கிட்ட ஒரு சிறப்பான ஒரு பண்பாக சொல்லப்பட்டது, நம்முடைய முன்னாள் திருத்தந்தையின் வழியில் நடக்கக்கூடியவர் என்று சொல்வார்களாம். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இந்த உலகம் போற்றும் ஒரு மாமனிதராக எவ்வாறு செயல்பட்டார் என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று. அவருடைய வழித்தடத்தில் இவரும் ஒரு சிறப்பான பணியை செய்வார் என்றுதான் நிறைய பேர் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். என்ன, இவர் வந்திருக்கிற காலகட்டம் ஒரு மிகப்பெரிய சிக்கலான காலகட்டம்.
அந்த காலகட்டத்தில் இவருடைய வழிநடத்துதல் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. புதுமையை நோக்கிய பயணமாக இவருடைய காலம் அமைய போகிறது. இப்படியே ஒரு 10 வருஷம் பின்னாடி 10-15 வருஷம் பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்தது. ஒரு 20 வருஷத்தில் எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சிகள், பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்தது. இப்பொழுது அதனுடைய அடுத்த கட்டத்திற்கு இந்த மனித குலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் எப்படின்னா, ஒரு 2-3 விஷயங்களை நிறைய பேர் மேற்கோள் காட்டுகிறார்கள். இவருக்கு முன்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இவர் பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்காமல் இவர் கம்முன்னு இருக்க முடியாது வேறு. அதனால் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, இன்றைய கால சூழலில் இன்னும் கொஞ்ச நாட்களில் மதமே இல்லாத ஒரு மனிதன் வரணும், இறைவனே இல்லாமல் ஒரு மனித குலம் வாழும் அப்படிங்கிற, கடவுளை பற்றி எண்ணமே இல்லாமல் மனுஷன் வாழ போகிறானா, அப்படிப்பட்ட ஒரு கால சூழல்கள் வரும். அடுத்தது குடும்பம் அமைப்புகள் எல்லாம் சிதைந்து போகிற காலகட்டங்கள் இன்னும் நிறைய வரப்போகுது. அதோடு மட்டுமல்ல, ஒருபால் திருமணங்கள் இதெல்லாம் ரொம்ப மோசமாக வரப்போகுது. நிறைய இதுக்கெல்லாம் முன்னாள் திருத்தந்தை நிறைய அடி கொடுத்துட்டே வந்தார், செய்து கொடுத்துட்டே இருந்தார். ஒருபால் திருமணங்கள், அதோடு மட்டுமல்ல தனி மனித வாதம் என்று சொல்கிறார்கள், இண்டிவிஜுவலிசம். யாரை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு எதுன்னு படுதோ சரின்னு படுதோ அதை செய்யணும், அது ஒன்று தான் இண்டிவிஜுவலிசம், தான் தன்னுடைய இது. அடுத்தது அறிவியல், ஏஐயா என்னமோ சொல்கிறாங்களே, ஏஐங்கிறாங்க, கடைசியில் ஏஐன்னு தான் போகும்போது இருக்குது. அது மாதிரி ஏஐ அறிவியல் வளர்ச்சிகள் இன்று நிறைய இருக்குது. ஒரு சகோதரர் சொன்னார், கொத்தமல்லி தூக்கி விதையில் போட்டோம்னா கொத்தமல்லி முளைக்க மாட்டேங்குதுன்னார். ஏன்னா அவருக்கு ஒரு ஆய்வு உடச்சி பார்த்துருக்காரு, உள்ளே ஒன்றுமே இல்லை, பஞ்சு தான் இருந்திருக்கு, விதை இல்லை. இதெல்லாம் விவசாயம் சார்ந்த போராட்டங்கள் நிறைய வரும். ஆக இப்படி எல்லா விதமான போராட்டங்களுக்கு மத்தியில் இவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இங்கே என்ன நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னால், இவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் இப்போ நமக்கு இருக்கிற கடமை. இங்கே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் நான் பார்த்து கேட்பது, இதெல்லாம் நான் அவருக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள். அந்த சவால்களை இவர் தன் பழமை மாறாமல், தன் இறையியல் தன்மையில், ஆவியானவருடைய வழிநடத்துதலில், சிறந்த இறையியல் தத்துவத்தோடு நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தையும் விடாமல் இந்த புதிய புதிய வளர்ச்சிகளையும் எதிர்கொண்டு சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் என்று நாம் கண்டிப்பாக நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே, ஆவியானவர் தாமே அவரை சிறப்பாக வழிநடத்துவாராக.